ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இட்லி எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு டம்ளரில் 2 கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி, அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். நம்ம எந்த டம்ளரில் மெஷர் பண்ணுறோமோ அதே டம்ளரில் உளுந்தும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போது நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2 to 3 முறை இந்த அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போ கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுட்டு நம்ம ஓவர் நைட் சோக் பண்ண வச்சிடலாம். இப்போது காலையில் இந்த அளவுக்கு நல்லா ஊறிருக்கு. இதை மிக்ஸிலேயே போட்டு அரைச்சிட போகிறேன். ஏன்னா நான் வந்து கம்மியான அளவு ஒரு வேலைக்கு தான் வந்து எடுத்திருக்கேன்றதுனால நான் மிக்ஸிலேயே போட்டு அரைச்சிட்றேன். நீங்கள் வந்து நிறைய எடுக்கிறீங்க அப்படி என்னும்போது கிரைண்டரில் யூஸ் பண்ணியும் அரைச்சிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற அரிசியும் நான் சேர்த்துட்றேன், ஒரே வாட்டியாக அரைச்சிட்றேன். நல்லா நைஸாக இட்லி மாவு எப்படி அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி நம்ம மாவு. இப்போது இது ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம். மாற்றிட்டோம். இப்போ வந்து ஒரு 5 to 6 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். புளித்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த அளவுக்கு எனக்கு புளிச்சு வந்திருக்கு. இப்போது ஒரு ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக நம்ம இட்லி சோடா மாவு, தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி ஊற்றுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி நீங்கள் நல்லா கலந்து வச்சிட்டிங்கன்னா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். அவ்வளோதாங்க. நான் இப்போது அரைச்சிருக்கிற மாவு ஒரு 3 பேர் தாராளமாக இட்லி சாப்பிட்லாம் அப்படின்ற அளவுக்கு அரைச்சிருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த கேப்பில் தோசை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். தோசையும் ரொம்ப நல்லா வந்திருந்துச்சு. இட்லியும் ரெடி. இட்லி வந்து ஓப்பன் பண்ணதுமே பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு சொல்லி, பஞ்சு மாதிரி நல்லா புசு புசுன்னு வந்துருந்துச்சு. இதுக்கு தக்காளி தொக்கும் கொஞ்சம் வேர்க்கடலை சட்னியும் வச்சு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.